தமிழகத்துல இந்த ஆட்சி திமுக ஆட்சியில 4.5 வருஷத்துல 18,500 போற்ற வழக்குகள் பதிவாகியிருக்கு. சிறுமிகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுகள் 18,500ங்கிறது மதிப்பா இருக்கு. ரொம்ப மோசம், ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல 2ஆம் தேதி ஒரு மாணவியே கூட வந்து அந்த மாணவியினுடைய சிநேகிதனை அடிச்சு அவனை வெட்டி வீழ்த்தி விட்டு அந்த மாணவியை 1.5 கிலோமீட்டர் கடத்திக்கிட்டு போய் கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கொடுமையிலும் கொடுமை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம திமுக காரங்கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக அந்த டிவி விவாதத்துல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆணவ கொலைகள் இதெல்லாம் சேர்த்து நம்ம கேட்கிறோம். நிறைய அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் கொடுமை செய்யப்பட்டா, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி இன்னொருத்தருக்காகவும் சார் அப்படிங்கிறதெல்லாம் அடிபட்டது இல்லையா? அதெல்லாம் நம்ம கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்க என்னங்க பண்ண முடியும், ஆனா நடந்த பிறகு எப்படி நடவடிக்கை எடுக்கிறோம்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நடந்த பிறகு மட்டும் எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க? சிபிஐ விசாரிக்கப்படாது, நாங்களே விசாரிச்சுக்குவோம் அப்படித்தானே சொல்றாங்க. அப்படின்னா அது உங்களுடைய ஒரு கள்ள நோக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். சரி, அதை விடுங்க. அப்படி அவங்க சொல்றாங்க. இப்படி திமுக காரங்க இப்படி பேசுவதற்கு என்ன காரணம்? அது காரணம் என்னன்னா, இது திமுகவினுடைய அவங்களுடைய வளர்ப்பு காரணம், அவங்களுடைய கொள்கை. அப்ப ஈவேரா என்ன சொன்னாருன்னா, பெண்ணுக்கு கற்பு எதுக்கு, பெண்ணுக்கு கற்பு பை எதுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஒரு ஆண் வந்து பல மனைவியரை வச்சிருக்க மாதிரி பெண்களும் பல ஆட்களை வைத்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை திமுக மறுக்கவில்லை. ஈவேரா அவனுடைய இந்த கருத்தை திமுக மறுக்கவில்லை. இந்த கருத்தை திமுக ஏற்கிறது. அதனாலதான் இந்த பாலியல் போச்சோ வழக்குகள் 18,500 இருக்கேன்னு சொன்ன உடனே திமுக அதுக்கு ஒன்றும் அசந்து போகலை. வட இந்தியாவில், ஆந்திராவில் கூட, மேற்கு வங்கத்தில், சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்டில் எல்லாம் வந்து நக்சலைட்டுகளுடைய ரொம்ப பயங்கரவாதங்கள் அதிகமாக இருக்கு. அந்த நக்சலைட்டுகளெல்லாம் தீர்த்து கட்டுவோம்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சரகம் செயல்பட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு. மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு உள்ளாடி நக்சலைட்டுகள் ஒருத்தர் கூட இல்லாமல் ஆகிடுவோம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஏன் தமிழ்நாடு போலீஸ் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றவாளிகளை நாங்கள் தீர்த்து கட்டிடுவோம், இனிமேல் ஒரு செயல் கூட நடக்க விட மாட்டோம் அப்படின்னு ஏன் களத்தில் இறங்க மாட்டேங்கிறாங்க? நடந்த பிறகுதான் நடவடிக்கை எடுப்போங்கிறாங்க. எப்படி அது? அப்ப நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் போலீஸா, நடக்காம தடுக்கிறதுக்கு போலீஸ் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மொத்தத்துல இந்த திமுக தமிழகத்தினுடைய ஒரு தீய சக்திங்க. இந்த திமுகவுக்கு தடை விதிக்கணுங்க. தமிழ்நாட்டில் தடை விதிச்சாதான் தமிழ்நாடு உருப்பட முடியும். வணக்கம்.